அளித்தெம்மை புது வழிகளில் நடத்திட தாரகம் நீரல்லவோ. பலம் அளித்தெம்மை புது வழிகளில் நடத்திட தாரகம் நீரல்லவோ. தாரகம் நீரல்லவோ, என் தாரகம் நீரல்லவோ. தாரணியில் எமக்கு தயை புரிந்திடும் இயேசு நாயகன் நீரல்லவோ. தாரணியில் எமக்கு தயை புரிந்திடும் இயேசு நாயகன் நீரல்லவோ. இருவர் ஒருமித்து என் நாமத்தில் கூடும் வேளை சமூகம் அளிப்பேன் என்றீரே. இருவர் ஒருமித்து என் நாமத்தில் கூடும் வேளை சமூகம் அளிப்பேன் என்றீரே. சமூகம் அளிப்பேன் என்றீரே, சமூகம் அளிப்பேன் என்றீரே. அருள் வாக்கு போல அளித்தீரே, சமூகம் உம்மை துதித்து மகிழ்வே. அருள் வாக்கு போல அளித்தீரே, சமூகம் உம்மை துதித்து மகிழ்வே. பலம் அளித்தெம்மை புது வழிகளில் நடத்திட தாரகம் நீரல்லவோ. அதிசயமானவர் என்பது மது பெயர் அதிசயம் விளங்கச் செய்யுமே. அதிசயமானவர் என்பது மது பெயர் அதிசயம் விளங்கச் செய்யுமே. அதிசயம் விளங்கச் செய்யுமே, அதிசயம் விளங்கச் செய்யுமே. இது சமயம் உமது இதயம் விரும்புவதை இறையே விளங்கச் செய்வீரே. இது சமயம் உமது இதயம் விரும்புவதை இறையே விளங்கச் செய்வீரே. பலம் அளித்தெம்மை புது வழிகளில் நடத்திட தாரகம் நீரல்லவோ. கலங்காதே சிறு மந்தையே என்ற நல்லூரை பலமாயுரைக்க வேணுமே. கலங்காதே சிறு மந்தையே என்ற நல்லூரை பலமாயுரைக்க வேணுமே. பலமாயுரைக்க வேணுமே, பலமாயுரைக்க வேணுமே. நலமென காண்பதை நமது மத்தியில் செய்து அழகை அடக்க வேணுமே. நலமென காண்பதை நமது மத்தியில் செய்து அழகை அடக்க வேணுமே. பலம் அளித்தெம்மை
புது வழிகளில் நடத்திட தாரகம் நீரல்லவோ. பலம் அளித்தெம்மை புது வருவாங்க சார். தேங்க்யூ. ஏன்னா அவருக்கு ஜெபங்கள் கொடுத்துருந்தேன். வழிகளில் நடத்திட தாரகம் நீரல்லவோ. பாதை காடும் மலையும் காரிருளே சூழ்ந்திடினும் கானக பாதை காடும் மலையும் காரிருளே சூழ்ந்திடினும் மேகஸ்தம்பம் அக்கினி தோன்றும் வேகம் நடந்தே முன் செல்லுவாய். மேகஸ்தம்பம் அக்கினி தோன்றும் வேகம் நடந்தே முன் செல்லுவாய். பயப்படாதே கலங்கிடாதே பாரில் இயேசு காத்திடுவார். பயப்படாதே கலங்கிடாதே பாரில் இயேசு காத்திடுவார். பரம கானான் விரைந்து சேர்வாய். பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். பரம கானான் விரைந்து சேர்வாய். பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். பாரும் ரெண்டாய் கிழக்கும் கூட்டமாய் சென்றே கடப்பா. கடலை பாரும் ரெண்டாய் கிழக்கும் கூட்டமாய் சென்றே கடப்பாய். சத்ரு சேனை மூழ்கி மாடும் ஜெயம் சிறந்தே முன் செல்லுவாய். சத்ரு சேனை மூழ்கி மாடும் ஜெயம் சிறந்தே முன் செல்லுவாய். பயப்படாதே கலங்கிடாதே பாரில் இயேசு காத்திடுவார். பயப்படாதே கலங்கிடாதே பாரில் இயேசு காத்திடுவார். பரம கானான் விரைந்து சேர்வாய். பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். பரம கானான் விரைந்து சேர்வாய். பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். ஏலேம் பன்னீரூற்றும் காணுவாய் பேரீச்சமரம். குளிர்ந்த ஏலேம் பன்னீரூற்றும் காணுவாய் பேரீச்சமரம்.
பேரீச்சமரம் கண்மலையில் தாகம் தீர்த்து மண்ணருசித்து முன் செல்லுவாய். கண்மலையில் தாகம் தீர்த்து மண்ணருசித்து முன் செல்லுவாய். பயப்படாதே கலங்கிடாதே, பாரில் இயேசு காத்திடுவார். பயப்படாதே கலங்கிடாதே, பாரில் இயேசு காத்திடுவார். பரமகானான் விரைந்து சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். பரமகானான் விரைந்து சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். யுத்தம் உன்னை மடக்கும், கோரையோர்தான் வந்தெதிர்க்கும். கொடுமை யுத்தம் உன்னை மடக்கும், கோரையோர்தான் வந்தெதிர்க்கும். தாங்கும் கர்த்தர் ஓங்கும் கையால் தூக்கி சுமப்பார் முன் செல்லுவாய். தாங்கும் கர்த்தர் ஓங்கும் கையால் தூக்கி சுமப்பார் முன் செல்லுவாய். பயப்படாதே கலங்கிடாதே, பாரில் இயேசு காத்திடுவார். பயப்படாதே கலங்கிடாதே, பாரில் இயேசு காத்திடுவார். பரமகானான் விரைந்து சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். பரமகானான் விரைந்து சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். தேவசாயலாக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த மாளிகை கூடைக்கு உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நானும் கூட நம்ம தேவனுடைய நாமத்தை கூடியிருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் அவருடைய சுபாதை காத்திருப்போம். விசேஷமாக நல்ல சிறப்பு செய்து கொடுக்கும்படியாக வந்திருக்கிற சகோதரி மல்லிகா தேவ சரவளையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இது கூட நம்ம அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாக நாம் ஜெபத்திலே தரித்திருப்போம். கிருபையின் தேவனே, இந்த அருமையான மாலை வேளையிலே ஆண்டவரே, கர்த்தருடைய சமூகத்திலே வந்து நாங்கள் சென்றிருக்கிறோம் சுவாமி.
ஒரு சிறு குழுவாக வந்தாலும் கூட பாரமுள்ள குழுவாகவும் வாஞ்சியுள்ள குழுவாகவும் வெளியில வந்திருக்கிறோம் அப்பா. ஒரு விஷயம் கூட ஆண்டவரே, இந்த ஜெப நாளுக்கு தடையாயிருக்கிற எல்லா விதமான பாவங்களையும் எல்லா வித அக்கிரமங்களையும் மீறலையும் தயவாக மன்னிக்கும்படி செபிக்கிறோம். கழுவி சுத்திகரிக்கும்படி செபிக்கிறோம். இப்படி பிரச்சனைகளை இறங்க வரை ஜெபிக்கிறோம். எத்தனையோடு கூட இறங்கி வருவீராக. இறங்கி வருகிற தேவனுக்கு நாங்கள் மொத்தம் சேர்த்துக்கிறோம். கர்த்தாவே, அன்பின் தேவனே, நாளும் ஆண்டவரே, கர்த்தர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்களை ஆசீர்வதியும், எங்களை வழிநடத்தும். இந்த ஊழியம் முழுவதுமாக என்னுடைய மகத்தான கிருபையாக நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த பிரச்சனை கூட தங்கியிருக்கும்படி ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இறங்கி வாரும் சுவாமி. நாங்கள் ஆண்டவரே எந்த விதத்தில் ஆண்டவரே தகுதியற்றவர்கள் சுவாமி. இந்த ஊழியத்திற்கு நாங்கள் எந்த விதத்தும் தகுதியற்றவர்களப்பா. எங்களுடைய இது நாள் வரையும் நாங்கள் சிந்தையாலும் செய்யாலும் நோக்கத்தாலும் பலவிதமான பாவங்களை செய்து வந்தோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஆண்டவரே பரிசுத்தாவே தாமே கண்டித்து உணர்த்தும்படி ஜெபிக்கிறோம். நிமித்தமாய் நாங்கள் திருத்தப்படவும் உணர்த்தப்படவும் கத்த கிருபித்தார் சுவாமி. இந்த ஊழியத்தை உங்களுக்கு கத்த அர்ப்பணிங்கப்பா. உங்களுடைய ஊழியம் நீர் அதை ஆரம்பித்து வைத்து நடத்தி கொண்டு வருகிறேன் சொல்லுகிறோம். கத்தர் இந்த ஊழியத்தை ஆசிரியக்கும் ஜெபிக்கிறோம். இந்த பிரச்சனை முழு தங்கிருக்கும்படியாக அழைக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் ஆசிர்வதியும் வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். இந்த ஊழியம் முழுவதுமாக பொறுப்பில் ஒப்புங்கிறதாவே விசேஷமாக நாங்கள் வந்தால் போதாத ராஜா, ஆவியானுடைய அபிஷேகம் எங்களை எல்லாருமே இறங்கி வர வேண்டும் அப்பா. நாங்கள் வந்திருப்பது ஆண்டவரை பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை மாத்திரம் நம்பி வந்திருக்கோம். ஆண்டவரே, ஆவிக்குரிய கிரைகளை கொடுத்து நாங்கள் தியானத்துக்கு வருவோம் சுவாமி. ஐயா, எங்களுக்கு ஆண்டவரே இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் அதிகமாக தேவை சுவாமி. ஒவ்வொரு மேலும் பரிசுத்தம் இறங்கி வரட்டும் என்று செபிக்கிறோம். அபிஷேகம் இறங்கி வரட்டும் என்று செபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தாங்கும்படி செபிக்கிறோம். நாங்கள் செபிக்கிற வேலையிலே கூட ஆண்டவரே ஆவியானவர் தாமே எங்களுக்கு வெளிப்படும்படி செபிக்கிறாரு. எங்கள் அந்த பாரம் தாரும். எந்த குறிப்பை கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த குறிப்புக்காக ஜெபிக்கிற மக்கள் வாஞ்சியோடு கூட ஜெபிக்கத்தக்கதாகவும் வந்து பங்கு பெறத்தக்கதாகவும் கத்த கிருபை தெரிவித்தாமே. எல்லா தடைகள் நீக்கி போடுங்கப்பா. வேலை ஆண்டவரே, பலருக்கு ஆண்டவரே இன்டர்நெட் ப்ராப்ளம் இருக்கலாம், அல்லது ஆண்டவரே கரண்ட் ப்ராப்ளம் இருக்கலாம், அல்லது ஆண்டவரே ஏதாவது வேற ஊழிய காரியங்கள் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே அவர்கள் விட்டு இந்த ஒரு மணி நேரமாவது ஆண்டவருடைய பிரசனத்தை காத்திருந்து ஜீவிக்கத்தக்கதான கிருபையை ஜெபிக்கிறோம். விசேஷமாக நல்ல ஆண்டவரே இவரோடு கூட செய்தியில் பகிர்ந்து கொண்டு அருமையான சகோதரி மல்லிகா தேவசவர்களை இவருடைய பரிசுத்தப்பா மகளை பொறுப்படுத்திக் கொள்ளும், அபிஷேகித்தருளும். கர்த்தர் என்ன வெளிப்பாடை கொடுத்தீரோ இந்த வெளிப்பாடுகளோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபையை ஜெபிக்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்போம் அப்பா. இந்த எங்களோட இந்த வெளியிலாண்டவரே பேசுகிற மைக்குக்கோ அல்லது நாங்கள் கேட்கிற ஸ்பீக்கருக்கோ எந்த வித தடையும் இல்லாமல் எல்லாம் சரியாக இயங்கவும் கர்த்தர் கிருபைத்தார் சுவாமி. கர்த்தருடைய வருஷத்துக்கு அர்ப்பணம் வைத்துக் கொள்ளும். இந்த ஊழியம் முழுவதுமாக உங்களுடைய கர்த்தர் அர்ப்பணத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அதனை நாங்கள் நாளையாண்டை ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபம் கேட்கப்பட வேண்டும் அப்பா. கேட்கப்பட ஜெபத்தை நாங்கள் ஜெபிக்க போகிறோம் சொன்னார்கள். கேட்கப்பட்டு அந்த ஜெபத்தின் படியாகவே கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அர்ப்பணிக்கவும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லா துதி கனம் மாத்திரம் எடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நம்ம ஜெபம் கேட்பதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழிபட நம்ம சகோதரி ரதிமுத்து அவர்கள் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே 3 முதல் 6ஆம் வசனம் வரை வாசித்து காண்பிப்பார்கள். கர்த்தருக்கு சோஸ்திரம். வாசிக்க வேண்டிய வேத பாடம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3 முதல் 6ஆம் வசனம் வரை. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகையில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகையிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஆமீன். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாய். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட நம்ம சகோதரி
மேரிசாம் அவர்கள் நமக்காக ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னதத்தின் ஆவியே, உயிர்ப்பிக்கும் ஆவியே, வல்லமையாக என்னில் இறங்கிடுமே. உன்னதத்தின் ஆவியே, உயிர்ப்பிக்கும் ஆவியே, வல்லமையாக என்னில் இறங்கிடுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன்னதத்தின் ஆவியே, உயிர்ப்பிக்கும் ஆவியே, வல்லமையாக என்னில் இறங்கிடுமே. எலியாவின் அபிஷேகம் இரட்டிப்பாய் தந்திடுமே. எலியாவின் அபிஷேகம் இரட்டிப்பாய் தந்திடுமே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பிடுமே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பிடுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன்னதத்தின் ஆவியே, உயிர்ப்பிக்கும் ஆவியே, வல்லமையாக என்னில் இறங்கிடுமே. அக்கினியின் அபிஷேகம் என் மேல் இறங்கட்டுமே. அக்கினியின் அபிஷேகம் என் மேல் இறங்கட்டுமே. தேசத்தின் ஜனங்கள் மேல் பற்றி எரியட்டுமே. தேசத்தின் ஜனங்கள் மேல் பற்றி எரியட்டுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன்னதத்தின் ஆவியே, உயிர்ப்பிக்கும் ஆவியே, வல்லமையாக என்னில் இறங்கிடுமே. உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்க செய்திடுமே. உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்க செய்திடுமே. அக்கினியின் அபிஷேகத்தால் ஒரு சேனையா எழும்பிடுமே. அக்கினியின் அபிஷேகத்தால் ஒரு சேனையா எழும்பிடுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன்னதத்தின் ஆவியே, உயிர்ப்பிக்கும் ஆவியே, வல்லமையாக என்னில் இறங்கிடுமே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது கூட நம்ம இந்த நாளுக்குரிய செய்தியை கொடுக்கும்படியாக நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க சகோதரி மல்லிகா தேவஸ் அவர்களை இது நாமத்திலே வாழ்த்தி இந்த குழுக்கு வரவேற்கிறேன். நீங்கள் வந்து என்னோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் காத்திருக்கிறோம். நம்ம ஒரு சிறு ஜெபம் செய்து ஆரம்பிப்போம். எங்களை மிகவும் நேசித்து வழிநடத்துகிற ஜீவனோட தகப்பனே, இந்த அருமையான நாளிலும் அப்பா, கிறிஸ்துவில் தங்கின ஆவியானவர் என்ற தலைப்பின் கீழே உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்ற தலைப்பிலே நாங்கள் இந்த நாளிலும் சிந்திக்க இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையில கர்த்தாவே, என்னை முழுவதுமாக உங்களுடைய கருத்துல அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஆவியானவர் நீர் ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, உம்முடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை ஆண்டவரே எங்களுக்குள்ள இறங்கி தகப்பனே, ஆண்டவரே பலமாய் நீர் உம்முடைய அக்கினி அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பி தகப்பனே நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாய் உம்முடைய கரங்கள்ல நான் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் அப்பா. கத்திருந்த ஆரம்பம் முதல் முடிவரை உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்திற்குள் காத்துக்கொள்ளுங்க. என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியா இருக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அதற்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 6. அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாய் இல்லாமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது.
நம்ம இந்த கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்துல பவுல் வந்து கொரிந்திய விசுவாசிகளுக்கு அவருடைய பரிசுத்த ஆவியின் ஊழியத்தின் பயனை வெளிப்படுத்தும்படியாய் எழுதுறதா நம்ம பார்க்கிறோம். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரரா இருக்கும்படி அப்படின்னு சொல்லி எழுதுறார். அப்போ பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள வேறுபாடு என்ன நம்ம பார்க்கலாம். பழைய உடன்படிக்கை வந்து மோசையின் மூலமா கொடுக்கப்பட்டது. சோ அந்த பழைய உடன்படிக்கை பாத்தீங்கன்னா மரணம் மற்றும் ஆக்கினை தீர்ப்பு, தண்டனைக்கு வழிவகுக்கிறதா காணப்படுகிறது. உதாரணமா இதுக்கு நம்ம பார்க்கும்போது எக்ஸோடஸ் 32வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது 25ல இருந்து 28வது வசனம் வரைக்கும் நமக்கு நன்றாக தெரிந்த வேத பகுதினா, மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி வருகிற போது அங்க மக்கள் என்ன பண்றாங்க, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணுங்கன்னு சொன்னோடனே அங்க வந்து என்ன பண்றாரு, ஆரோன் வந்து ஒரு பொன் கன்று குட்டியை செய்து வழிபடுகிறதை மக்கள் வந்து அதை வழிபட்டு அதை வணங்குறதை பார்த்து கோபம் அடைந்து மோசே என்ன பண்றாரு, அந்த கற்பலைகளை உடைத்து போடுகிறார். அப்போ அந்த நெறிமுறைகளை மீறிய ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வசனம் 28ல நம்ம பார்க்கிறோம். இந்த புதிய உடன்படிக்கை யார் மூலமா கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா, இயேசு கிறிஸ்து மூலமாய் ஆவியின் ஊடாக நம்மை ஜீவனுக்குள் கொண்டு செல்கிறது. இந்த பவுல் வந்து பழைய உடன்படிக்கையின் அந்த நியாய பிரமாணத்துல ஒரு ஆழமான அறிவை அவர் பெற்றிருந்தாலும் அவருடைய ஊழியத்திற்கு தகுதியும் ஆற்றலும் தேவனால கிடைத்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தேவன் நம்மை தம்முடைய திட்டத்தின்படி உபயோகிக்கும்படி நம்மை தயார் செய்ய விரும்புகிறார். அதுதான் நம்ம வேதத்துல பாக்குறோம். யாக்கோபு 1:17 சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த ஒரு வரமும் பரத்திலிருந்து இறங்கி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்போ இந்த ஆவியானவர் வந்து அது வந்து பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுக்கிற அபிஷேகம். அதுக்கு நம்ம உதாரணத்தை நம்ம பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 41ல நம்ம வாசிக்கிறோம். அந்த 2வது அதிகாரத்துல சீஷர்கள் வந்து என்ன பண்றாங்க, மேல் வீட்டறையில் கூடி இருக்கிறாங்க. அங்க பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். எல்லாரும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டு அங்க பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணும்போது ஏறக்குறைய 3000 பேர் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில ஜீவனை பெற்றனர் என்பதை நம்ம வேதத்துல இருந்து வாசிக்கிறோம். அதாவது பழைய உடன்படிக்கை வந்து மரணத்துக்கு நேராக வழி நடந்தது, புதிய உடன்படிக்கை நம்மை ஜீவனுக்கு நேராக நடத்துகிறதாய் காணப்படுகிறது. அப்போ இந்த நியாயப்பிரமாணம் எதற்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, நமக்கு பாவத்தை அறிகிற அறிவை வந்து இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்குது. ஆனால் இந்த நியாயப்பிரமாணத்தால நம்மள ரட்சிக்க முடியுது. அதான் எழுத்து கொள்ளுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது இந்த புதிய உடன்படிக்கையை நம்ம பார்க்க போறோம். இந்த புதிய உடன்படிக்கை வந்து இயேசு சிலுவையில் சிந்தின அந்த ரத்தத்தின் மூலம் மரணத்தின் மூலமாய் தேவன் வந்து நியாய பிரமாணத்தை நிறைவேற்றினார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வசனம் இருக்கு. சோ அந்த புதிய உடன்படிக்கை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எரேமியா 31ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் நான் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். அந்த புது உடன்படிக்கை என்ன அப்படின்னா, அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நம்மளுடைய உள்ளத்துல வந்து ஆண்டவர் எழுதிட்டார். அப்போ நம்ம இருதயத்துல எழுதி ஆண்டவர் வந்து நமக்கு தேவனாய் இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் இங்க வாக்கு கொடுக்கறத பாக்குறோம். அதுதான் லூக்கா 22:20 ஆண்டவரே சொல்றாரு, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை என்று சொல்லி ஜீசஸை சொல்றத நம்ம வாசிக்கிறோம். அப்போ இந்த புதிய உடன்படிக்கை வந்து நம்மளுடைய இருதயங்கள் எழுதப்பட்டு இருக்குது. இயேசு தம்முடைய ரத்தத்துல புதிய உடன்படிக்கையை நம்மளோட ஏற்படுத்தி இருக்கிறார். அது நம்ம யோவான்ல 3ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது நிக்கதோமை பொறுத்து நம்ம பார்க்கிறோம். அங்க வந்து இயேசுட்ட வந்து அவர் கேட்கிறாரு, இயேசு வந்து சொல்றாரு நிக்கதோமிட்ட, ஆவியால பிறக்கப்படணும் அப்படின்னு சொல்லி, ஒருவன் ஆவியினால ஜலத்தினால பிறவிட்டா தேவனுடைய ராஜ்யத்தில் சுந்தரிப்பது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அங்க நிக்கதோமுக்கு விளக்குறாரு, ஆவியினால் பிறப்பது எப்படின்னு. ஆவியினால் மாம்சத்தில் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியா இருக்கும்னு சொல்லி அங்க சொல்றாரு. அதாவது அந்த ஆவியானவருக்கு அழகா அங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்பட்டிருக்கும், அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கும். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது, அதன் சத்தத்தை நம்ம கேட்கிறோம், ஆனா அது இன்ன இடத்துல இருந்து வருகிறது, இன்ன இடத்திற்கு அது செல்கிறது என்பதை நம்ம அறிய முடியாது. சோ அப்படியே ஆவியில பிறக்கணும் அப்படியே இருக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் வந்து அங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ புதிய உடன்படிக்கையில பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணி
நம்மை வழிநடத்துகிற தேவனா இருக்கிறார். அதுதான் எபேசியர் 1:13 நம்ம வாசிக்கிறோம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்போ அந்த சத்திய வசனம், அந்த சுவிசேஷமாகி அந்த சத்திய வசனத்தை கேட்டு நம்ம விசுவாசிக்கும் போதே ஆண்டவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு? பரிசுத்த ஆவியானவர் நம்ம முத்திரை போட்டுறாரு. சோ நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரையை நம்ம தரித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக கலாத்தியர் 5:18 நம்ம வாசிக்கும் போது ஆவியினால் நம்ம நடத்தப்படுகிற வாழ்க்கைக்குள்ள நம்ம வருகிறோம். ஆவியினால் நடத்தப்படும் போது நம்ம நியாய பிரமாணத்திற்கு நம்ம கீழ்பட்டவர்கள் அல்ல, நம்ம கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறோம். சோ அங்க கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே நம்ம வரிசையா பார்க்கும்போது ஆவியின் கனிகள் குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கோம். அப்போ பரிசுத்த ஆவியின் வழி நடத்தினால் நம் வாழ்க்கையில ஆவியின் பலன்கள் வெளிப்படும். சோ புதிய உடன்படிக்கை நித்தியமும் மகிமை உள்ளதா இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இன்னமாக ரோமர் 3ஆம் அதிகாரம் 20-24 நம்ம பார்க்கும் பொழுது நியாய பிரமாணத்தின் கிரியையில நீதிமான நம்ம ஆக்கப்படுகிறது இல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலே பழிக்கும் தேவ நீதினாலதான் நம்ம நீதிமானாக்கப்படுகிறோம். இன்னுமாக கலாத்தியர் 3:24-25 நம்ம வாசிக்கும் பொழுது இவ்விதமாய் நாம் விசுவாசித்தால் நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாய பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனத்தில் வழிநடத்துகிற உபாத்தியா இருக்கிறது. அப்போ நியாய பிரமாணம் நம்ம கிறிஸ்துவனத்தில் வழிநடத்துகிற ஒரு உபாத்தியா தான் இருக்குது. நாம் விசுவாசித்தால் நம்ம என்னவா மாறுறோம்? தேவனுடைய புத்திரரா மாறுறோம். கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் பெற்ற அத்தனை பேரும் நம்ம ஞானஸ்தானம் பிதாகுமார பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் நம்ம பெறும்போதே கிறிஸ்துவை நம்ம என்ன பண்ணிருக்கோமா? நம்ம தரித்து கொண்டோம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ ரட்சிப்பு சட்டத்தில் அல்ல, கிருபையில இருக்கு. நாம் செய்யற எந்த நற்செயலின் மூலம் அல்ல, இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே ரட்சிப்பு இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சொல்லியிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துவதுல ஒரு பரிசுத்தமான வாழ்வு வாழ நமக்கு வல்லமை தருகிறார். நம்ம கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறதுனால பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ நமக்கு பரிசுத்தமா வாழ்றதுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வல்லமை, நம்மளால சுயமுயற்சியால நம்ம பரிசுத்தமா வாழ முடியாது. அப்போ அந்த ஆவியானவருடைய பலனை நம்ம பெற்று இருக்கும்போது பரிசுத்தமா வாழ்றதுக்கு அந்த ஆவியானவர் நமக்கு ஹெல்ப் பண்றாரு. சோ பழைய உடன்படிக்கை பாவத்தை வெளிப்படுத்துகிறது, புதிய உடன்படிக்கை பாவத்திற்கான ஒரு தீர்வை கொடுக்கறதா நம்ம பார்க்கிறோம். பழையது நிழலாக இருக்கிறது, புதியது நிஜமாக இருக்கிறது. அதான் எழுத்து கொள்ளுகிறது ஆவியோ ஜீவனை அளிக்கிறது நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, யோவான் 6:63 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது. அப்போ இந்த ஆவியானவர் எப்படின்னா உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது, நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமா இருக்குது. அப்போ இந்த வேத வசனம் ஆண்டவர் சொல்றாரு, அது ஜீவன் இருக்கு, வல்லமை இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அந்த வேத வசனத்தினால நம்ம உச்சரிக்கும் போது அந்த ஆவியானவரனால நம்ம உயிர்ப்பிக்கப்படுகிறோம். நம்ம அது மாத்திரம் இல்ல, ஆவியானவருடைய குணாதிசயமே என்னதுன்னா உயிர்ப்பிக்கிற ஒரு குணாதிசயம் தான். அதை நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் அந்த கிரியேஷன்லயே சொல்லப்பட்டிருக்கும், பூமியான தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கோம். அப்பொழுதே தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ அப்போ கர்த்தர் உலகத்தை சிருஷ்டிக்கும் போதே உயிரினங்களை படைப்பதற்கு முன்பாக தேவ ஆவியானவர் என்ன பண்றாரு? ஜலத்தின் மேல் அசைவாடினார். அது நிமித்தமாக உலகத்துல பார்த்தோம்னா சகல தாவரம், மிருக ஜீவன்கள், பறவைகள் எல்லாம் உண்டாயிற்று. சோ மனுஷனுடைய சிருஷ்டிப்புலையும் ஆவியானவருடைய பங்கு இருந்துதான் நம்ம பார்க்கிறோம். நம்மள ஆண்டவர் தேவனுடைய சாயல்லையும் ரூபத்திலையும் நம்ம சிருஷ்டிக்கப்பட்ட போதிலும் நமக்குள்ள என்ன இல்ல, ஜீவன் இல்ல. ஆண்டவர் என்ன பண்றாரு? அவருடைய ஜீவ சுவாசத்தை நமக்குள்ள நாசியில ஊதினார். அப்பதான் மனுஷன் ஜீவ ஆத்மாவானான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. 2:7 நம்ம வாசிக்கிறோம் ஆதியாகமத்துல. சோ யோபு கூட அதை சொல்றாரு 33ஆம் அதிகாரம் வசனம் 4ல, தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசமே எனக்கு உயிர் கொடுத்தது. அப்போ ஒரு ஆத்தம் இருக்குன்னா அதுக்குள்ள ஆண்டவர் ஜீவனை வைத்தாதான் அது என்னது? ஆண்டவர் அவருடைய ஜீவனை நாசில சுவாசத்தை ஊதி நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த சுவாசம் அவர் கொடுக்கிற அந்த சுவாசம் பரிசுத்த ஆவியானவர் இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? நமக்கு உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நம்மை அனுதினமும் உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கிறார். அடுத்து உயிரற்ற நிலைமையில இருக்கிற ஆவியானவரின் கிரியை பலமாய் இருந்தால்தான்
நம்மால உயிர்ப்பிக்கப்பட முடியும். சோ இதை கர்த்தர் வந்து அவருடைய தீர்க்கதரிசியாகி எசேக்கியேலுக்கு எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்துல அழகா சொல்லப்பட்டு இருக்கிறது. எசேக்கியேல் 37 அதிகாரம் அதுல அழகா சொல்லப்பட்டிருக்கும். ஆண்டவர் வந்து ஒரு எலும்பு நிறைந்த பள்ளத்தாக்குல போய் காட்டுறாரு. அங்க புறம் மரித்த அந்த எலும்புகள் வந்து இருக்குது, உலர்ந்து போய் இருக்குது. சோ இந்த உலர்ந்து போன எலும்புகள் வந்து ஆஹ் ஆண்டவர் கேட்கிறாரு, இது உயிரடையுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சோ அப்போ மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கும் பொழுது ஆண்டவர் உயிரடையும்படியான வழியையும் கர்த்தர் வந்து சொல்லி கொடுக்கிறார். என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னா, எசேக்கியேல் 37:6 நம்ம வாசிக்கிறோம். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன் என்றார். அப்போ அவர் கட்டளையிட்ட போது அந்த ஆண்டவர் அங்க கட்டளையிடும் போது என்ன ஆகுது, அந்த எலும்புகள் எல்லாம் மரித்து போன அந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிரடைந்து ஒரு பெரிய சேனையா எழும்பி காலூன்றி நின்றார்கள் சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப ஆண்டவருடைய ஜீவன் அங்க ஊற்றப்படும் பொழுது அங்க வந்து அது எப்படி நிக்குது, ஒரு உயிரற்ற ஒரு உலர்ந்து போன ஒரு எலும்புதான் அங்க என்ன ஒரு பெரிய சேனையாய் காலூன்றி நிக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ கர்த்தருடைய ஆவியானவரும் நம்ம மீது, நம் குடும்பத்தின் மீது, தேசத்தின் மீது, திருச்சபையின் மீது பலமாய் இறங்கி செயலாற்றணும்னு சொல்லி ஆண்டவர் வந்து விரும்புறார். அதுதான் நம்ம ரோமர் 8:11 வாசிக்கிறோம். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினக்கூடிய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி நம்மள்ட்ட இருந்தா தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார்னு சொல்லி வேதம் சொல்லுது. சோ நம்மளுடைய சரீரங்களை அவர் வந்து உயிர்ப்பிக்கிற ஆவியானவராய் காணப்படுகிறார். அதுதான் நாம அந்த எழுத்து வந்து கொள்ளுகிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம்ல. அப்போ அந்த எழுத்து வந்து எழுத்து ஆவி வந்து ஜீவனை கொடுக்கறதா இருக்குது. அப்போ கிறிஸ்தவ ஊழியம் வந்து ஜீவனுள்ள ஊழியம். அதுதான் அவர் 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் அந்த ஆரம்பத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. அப்போ நம்ம ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்கு ஒரு நடமாடுகிற ஒரு நிருபமா இருக்கிறோம். ஏன்னா அவர் அடுத்த வசனத்தை சொல்லியிருக்கிறாரு, அது வந்து மையினால் அல்ல ஜீவனுடைய தேவனுடைய ஆவினாலும் கற்பலகைகளில் அல்ல இருதயங்களில் சதையான பலகையிலையும் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அவர் வந்து அங்க அழகா எழுதுறாரு. சோ அதே ஆவியானவர் இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ ஆவியானவர் பலமாய் இறங்கி நம்முடைய திருச்சபை மீது, தேசத்தின் மீது கிரியை செய்ய நம்ம இடம் கொடுப்போம். தேவன் தாம் இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்து முடிக்கிறோம். எங்களை மிகவும் நேசித்து வழிநடத்துகிற ஜீவனுள்ள தகப்பனே, ஆண்டவரே அப்பா, நீர் உலகத்திலே வாழ்ந்த பொழுது ஆண்டவரே அப்பா, பிதாவாகிய தேவன் உண்மை பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் நிரப்பியிருந்தார் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே அந்த பரிசுத்தாவியானவருடைய நிறைவு ஆண்டவரே எங்களுக்கும் கூட வேணும் ராஜா. ஆண்டவரே இந்த நாளில எங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உங்களுடைய வல்லமையினால் எங்களை உயிர்ப்பித்து தகப்பனே ஆண்டவரே நாங்கள் எழும்பி ஒரு பெரிய சேனையா எழும்பி காலூன்றி நிற்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. நீங்க அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உங்க ஒருவருக்கே கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறேன் நல்ல பரமபிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். அருமையான ஒரு செய்தியை ரொம்ப ஷார்ட்டா சொன்னா கூட ரொம்ப ஆழமா நம்மளோட பயந்து கொடுக்கிறார்கள். விசேஷமாக உயிர்ப்பிக்கிற ஆவியை குறித்து நம்ம இந்த நாளில கூட தியானித்திருக்கிறோம். கர்த்தர் நம்ம உயிர்ப்பிப்பார். பல இடங்களிலே நம்ம இந்த சரீரத்திலே, ஆத்மாவிலே, மனதிலே பல வேளை நம்ம வந்து மரித்து போயிருக்கிறோம். மரித்து போன நம்முடைய சரீரத்தை, ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற வல்லமை ஆக மாற்றமாக உணர்வதை தெளிவாக பல திஸ்தாங்களோடு கூட வசனங்களோடு கூட நம்மளோடு பயந்து கொண்டிருக்கிறேன். வாழ்த்து வரவேற்கிறேன். ஸ்தோத்திரம். அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. இவளை கூட நம்ம தொடர்ந்து இந்த வேளை நம்ம சில ஜெபங்களுக்காக செல்ல போகிறோம். முதல் ஜெபம் குறிப்பாக இந்த நாளிலே நேற்றைய தினத்திலே சகோதரி லூரி தாமஸருடைய மகன், மூத்த மகன் பிரான்சிஸ் அவர்களும் அவருடைய மனைவி லதா அவர்களும்
அவருடைய திருமண நாள் கொண்டாடினார்கள். நாம் இந்த வேளை கூட நேற்று மண்டே நாம அந்த நாளில் கூட அவர்களை வாழ்த்தி நம்ம ஜெபிக்க போகிறோம். சகோதரி ஜெரி ஜோசன் அவர்கள் இவரை கூட இந்த ஜெபத்தை நடத்தி கொடுப்பார். அன்பளே சுவாமி, இந்த அருமையான ஜெப கொடுக்கா கொடா கொடி ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி 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 அப்பா. கொடுத்த பெரிய வாய்ப்பு. இந்த 6 மணி நேரத்துல வந்த உலக காரியங்கள் மத்தியில எங்களுக்காக இந்த நாளிலே அந்த ஜெப கொடுதை ஆயத்தப்படுத்தி அந்த என்னுடைய பிரச்சனத்தை வைத்திருக்கிறீங்க. விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்போது சுவாமி, என்னுடைய ஜெப குறிப்பை என்னுடைய பாத்திரத்துக்கு முன்பாக என்னுடைய பாவத்தை அறிக்கை செய்யறேன். ஒரு முறை மன்னித்தரலாம். அந்த மனத்துல மன்னிப்பை பெற்று அன்றைய எவ்வளவு உங்களுடைய நாமத்தினாலே உங்களுடைய கிருபையினாலே இந்த நிமிஷம் வரை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மகளாக நீர் என்னை ஏறெடுத்த நேரத்துல கூட சுவாமி கழுவி சுத்தப்படுத்தும். விடுதலை தாங்க அதை விடுதலை பெற்றவளாக சன்னிதானத்துல ஜெப குறிப்பை பாதத்துல வைக்கிறேன். அன்றே விசேஷமாக அன்றே எங்களுக்கு இந்த நாளில ஹாப்பி ஆனிவர்சரின்னு சொல்றதுக்காக அன்றே இந்த ஒரு வாய்ப்பு. நன்றி அப்பா. அருமையான குடும்பத்தை நான் நினைக்கிறேன். சகோதரன் பிரான்சிஸ், சகோதரி லதா அவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கல்யாண நாளை நினைத்து, திருமண நாளை நினைத்து உண்மை துதிக்கத்தக்கதாக ஆண்டவரே எங்களோட ஜெபக்கூடுதல கூட அதை அறிக்கை செய்து துதிக்கத்தக்கதாக இந்த நாளை கொடுத்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே உங்களுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அநேக திருமண நாளை நீங்க கிருபை செய்திருக்கிறீங்க. கொடா கொடி ஸ்தோத்திரம். நன்றி நன்றி நன்றி. இந்த கூடுகையில அனைவருமாக சேர்ந்து அருமையான சகோதரியும் வாழ்த்துக்கிறோம். உமது பார்வையில வைத்து வாழ்த்துக்கிறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்துல நாளை நீங்க சந்தோஷமாக வாழ்ந்து இன்னும் அநேக திருமண நாளை காண வேண்டும் என்று வாழ்த்தி ஆண்டவரே உடைய பாதத்துல அவர்களை அர்ப்பணிக்கிறோம். அவர்களை இந்த நேரத்துல கண்ணோக்கி பார்த்து அவர்களை நீங்க உற்சாகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க. ஆண்டவரே கூடாத காரியம் ஒன்றுமில்ல. உமால் எல்லாம் கூடும் சுவாமி. அருமையான சகோதரன் கூட சமீபத்துல சுகமா இல்லாம இருந்தாங்க. அவங்க சிக்கா இருந்தாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு நம்முடைய பாத்துல அறிக்கை செய்யறேன். அருமையான மகன் இப்ப இந்த நேரத்துல எங்க இருந்தாலும் அப்பா நீங்க பரிபூர்ண சுகத்தை தாங்கப்பா. நீங்க சுகம் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய காயங்களால் நீர் உங்களுடைய தழும்புகளால் குணமானீங்கன்னு சொன்னீங்களப்பா. உடைய வாக்கு தத்துவம் பொய்யானதே இல்லையப்பா. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே உயிர்ப்பிக்க கூடியதாக இருக்குப்பா. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கைக்கு ஆண்டவரே ஒரு புது பலனா இருக்கு. எங்க வாழ்க்கைக்கு தீபமா இருக்கு. எங்களுடைய பாதைகளுக்கு வெளிச்சமா இருக்குப்பா. அப்படியாக அந்த வார்த்தையை நம்பி இந்த அருமையான சகோதரனுடைய பாதத்துல வைக்கிறேன். ஆண்டவரே எந்த இடத்துல உங்களுக்கு சுகீனமா இருக்குதோ அந்த இடத்துல பரிபூர்ண சுகத்தை தாங்க. ஆண்டவரே அதுல டவுட்டே இல்லாம சந்தேகத்தோடு ஏதோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லாம எசப்பா எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி விசுவாசத்தோடு இந்த நேரத்துல அருமையான சகோதரன் துதிக்க நீங்க போய் தொட்டு உங்களுடைய தழும்புகளால உங்களை குணமாக்குங்க, கம்ப்ளீட் சுகமாக்குங்க. வெளிச்சத்தை காண நீங்க கிருபை செய்யுங்க. புது பலனை தாங்கப்பா. ஒருவேளை இந்த உடல் மண்ணுக்குரியது என்றது எனக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் சுவாமி, இந்த உலகத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நீர் உங்களோடு உங்களுடைய பரிசுத்தாவியினர் வழி நடத்தலாம் நாங்க இருக்கும்போது உயிர் பெற்றவர்களாக இருக்கிறோமேப்பா. எங்களுக்கு இந்த உடல் பலவீனம் இருக்கு. சகோதரன் கூட சொன்னாங்க இப்போ உடல் பலவீனமாயி சிக்காய் இருக்கும் போது உங்களுடைய ஆவி எங்களை பலப்படுத்தணும்ப்பான்னு சொல்லி அதே போல ஆண்டவரே என்னுடைய பரிசுத்தாவியினர் அவங்களை பலப்படுத்தும். பரிபூர்ண சுகம் பெற்றிருக்கேன்னு சொல்லி அவங்க இந்த சபையில இந்த ஜெபக்கூடுகளை அநேக வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் சாட்சி சொல்ல அருமையான மகனை எழுப்பியறலாம் சுவாமி. அவர்களை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். அவங்க நல்லா வாழ்ந்து இன்னும் அநேக திருமண நாளை காணணும். அருமையான சகோதரிக்காக நன்றி செலுத்துறேன் லதா. அவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களுடைய ஊழிய வாழ்க்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜப வாழ்க்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் அந்த அருமையான சகோதரி எங்களோடு பிரேயர் வாரியர் இருக்கிறாங்க, சீனியர் பிரேயர் வாரியர் இருக்கிறாங்க. குளோரி தாமஸ் சிஸ்டருக்காக நன்றி. அவர்களுடைய குடும்ப சுவாமி, அவருடைய மகன் தான் பிரான்சிஸ் சகோதரன், அவருடைய மருமகள் தான் லதா அவர்கள். எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாக அவர்கள் இருப்பதை நாங்கள் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான தாய் ஜெபர் வீராங்கனையாக இருக்கிறாங்களே, அவர்களுக்கு அருமையான மகளாக நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கீங்க, இந்த ஒரு பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி 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 அப்பா. அருமையான சகோதரி நான் குளோரி தாமஸ் சிஸ்டரை கூட உடைய பாத்துல வைக்கிறேன். அவர்களை நல்லா பலப்படுத்தும். இன்னும் ஆண்டவரே அவர்களை எங்களோட எல்லா பிரேயர்லயும் ஜாயின் பண்ணி அவர்களை எங்களோடு சேர்ந்து எங்களுக்கு கிருபையை பெற்றுத்தரத்தக்கதான கிருபை தயவுல தாங்க.
அவங்களுடைய எல்டர் டாக்டர் கல்யாணம் திருமணமான டாக்டருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான மகள் எங்க இருந்தாலும் மகளையும் கணவனையும் ஆசீர்வதித்தரணும். குடும்பத்தை உமக்காக கட்டி காண்றதையும் உமக்குள்ளாக அவர்கள் எளிமை பிரகாசிக்க கிருபை செய்யும். அவங்க எங்க இருந்தாலும் பிரைட்டா ஆண்டவரே இயேசப்பா பிள்ளைங்க என்று கண்டுகொள்ளத்தக்கதாக அந்த சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்த பிள்ளைகளாக அவர்கள் வாழத்தக்கதாக நீங்க உதவி செய்யுங்க. நீங்க அவர்களோடு இருந்து அவர்களை பலப்படுத்துங்க. அடுத்த மகள் இளைஞர் டாக்டருக்காக ஜெபிக்கிறேன். அவளுக்காக உங்களுடைய பாதத்துல ஜெபிக்கிறோம். விசேஷமாக மகள் கல்யாண வாழ்க்கைக்காக ஆயத்தமா இருக்கிற மகள்ப்பா, அந்த மகளை நீர் தொட்டு இந்த நாளில விசேஷித்த ஆசீர்வாதம் நிறைத்தரணும். மகளை நீர் பலப்படுத்தும். எந்த சோர்வும் இருக்கக்கூடாதுப்பா. ஸ்பிரிச்சுவலா மட்டும் இல்ல, பிசிக்கலா எல்லாவற்றிலும் அவங்க சோர்வு இல்லாம ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே ஒரு குடும்பத்தை இயேசுவின் குடும்பம் அமைக்க போவதற்காக ஒரு நல்ல மகனை அவர் பெற்றோர் தேடி கொண்டிருக்கும் போது உம்மிடத்துல ஒப்படைத்து நீங்க தருவீங்கன்னு விசுவாசித்து ஜெபிக்க ஆண்டவரே நீர் உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் எனக்கு தேவைய கரெக்டான ஒரு மகனை நீங்க கணவனாக தாங்கன்னு சொல்லி மகள் ஜெபிக்க நீங்க கிருபை செய்யுங்க. நாங்களும் மகளுக்காக சேர்ந்து ஜெபிக்கிறோம். சீக்கிரத்துல நல்ல செய்திகள் நாங்க கேள்விப்படுவோம். எங்க இருந்தாலும் நீங்க அழைத்து வந்துருங்களப்பா. நீங்க அழைத்து அவங்க பெற்றோருக்கு காண்பித்தந்தோம். நல்ல நாட்களை நாங்கள் காண நீங்க கிருபை செய்யுங்க. மறுபடியுமாக அருமையான சகோதரன் பிரான்சிஸ், அருமையான சகோதரி லதா, அவர்கள் குடும்பத்தை உங்களுடைய பாத்துல வைக்கிற அருமையான மகள், கல்யாணமான மகள் குடும்பத்தையும் உங்களுடைய பாத்துல வைக்கிற அருமையான இளைய மகளையும் உங்களுடைய பாத்துல வைக்கிறேன். ஆசீர்வைத்து வழி நடத்தும். மறுபடியுமாக திருமண நாளை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஹாப்பி ஆனிவர்சரின்னு சொல்லி அந்த குடும்பத்தை வாழ்த்துகிறோம். உங்களுடைய பாதத்துல வைத்து வாழ்த்துகிறோம். இந்த விண்ணப்பங்களை இயேசுவின் நாமத்துல கேட்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். சகோதரி பிரான்சிஸ் அவர்களுக்கும் லதா அவர்களுக்கும் இந்த நாமத்திலே இந்த நாளிலே திருமண வாழ்க்கை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியாக இந்த நாளிலே என்னுடைய திருமண நாளை கொண்டாடும்படியான சகோதரன் பால்தாஸ் ஐயாதுரை அவர்களுக்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம். சகோதரி மாலதி முத்துராஜ் அவர்கள் அவருக்காக ஜெபிப்பார்கள். கேக்குதா அண்ணா? கேக்குதா? கேக்குது. அனைவருக்கும் தோற்றம். அப்பா, இந்த வேலை இன்னும் தகப்பனே ஒரு சிறு கூட்டமாக எங்களை கூடி உங்க இரத்தத்தால எங்களை சொந்தக்காரர்களாக நாங்க ஆக்கிட்டோம். அந்த பூலோகத்தில் தகப்பனே நாங்கள் உங்க இரத்தத்தால் இணைக்கப்பட்ட சொந்தமாக இருக்கிறோம் தகப்பனே. ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒருவர் வீட்டில் பிறந்த நாள் கல்யாண நாள் வந்தா தகப்பனே அவர்களுக்காக நாங்க இணைந்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அந்த பாக்கியத்தை கிருபையாக நீங்க எங்களுக்கு தந்திருக்கீங்கப்பா. தோத்திரம் அப்பா. இந்த கூடுகையை ஏற்படுத்தி கொடுத்த அண்ணனை அக்காவை ஆசீர்வதிங்க தகப்பனே. அவங்க கூட துணையா இருந்தப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுது தகப்பனே கொடுக்கப்பட்ட இந்த ஜெப குறிப்புக்காக உமது பாதத்துக்கு வருகிறேன் தகப்பனே. அப்பா, சகோதரன் அவர் ஐயாத்துறை பிரதர் தகப்பனே ஒரு நாள் கூட தவறாமல் இந்த கூடுகைக்கு வருகிறார் தகப்பனே. அப்பா, நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அவங்க மனைவி ஆசீர்வதிங்கப்பா. அவங்க மனைவி தகப்பனே இப்பொழுது கவர்மெண்ட்ல வேலை பார்த்து இப்ப ரிட்டையர்டா இருக்காங்க தகப்பனே. ஒரு நல்ல ரிட்டையர்மெண்ட் லைஃப குடுத்துருக்கீங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. அவங்க குடும்பத்தை நீங்க கட்டுங்கப்பா. அப்பா, அந்த குடும்பம் தகப்பனே வளர்ந்து பெருகி தகப்பனே இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க தகப்பனே உதவி செய்யுங்க. வாழ்த்துங்கப்பா. நீங்க சீயோனிலிருந்து அவங்கள வாழ்த்துங்கப்பா. சீயோனிலிருந்து உமது கரம் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும் தகப்பனே. ஆசீர்வாதம் சீயோனிலிருந்து பரத்திலிருந்து அவங்களுக்கு வரட்டும் தகப்பனே. ஏசி நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த குடும்பம் உமக்குள் கட்டப்படுத்து தகப்பனே. வேலி அடைத்துக் கொள்ளுங்க தகப்பனே. ஏசி நாமத்தில் ஜெபிக்கிற தகப்பனே. அவர்கள் இன்னும் அநேக திருமண நாட்களை காண உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் காணட்டும் என்று, பல திருமண நாட்களை காணட்டும் என்று தகப்பனே நாங்கள் எல்லோரும் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறோம் தகப்பனே. இயேசு நாமத்தினாலே தகப்பனே. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தத்தின் கண்ணி ஒரே மகளை தகப்பனே ஆசீர்வதிங்கப்பா. அவங்க கனவு வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார்கள் தகப்பனே. அப்பா, அந்த வேலை பார்க்க இடங்களில் தானே தகப்பனே ஆண்டவரே
மகனோடு நீங்க கூட இருங்கப்பா. உங்களது பிரசன்ன மகிமையால் மகனை நிரப்புங்கப்பா. எங்க சென்றாலும் உங்க பிரசன்ன கூடவே இருக்கட்டும் தகப்பனே. பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. செய்யும் வேலையில் ஞானத்தை உணர்வையும் கொடுங்கப்பா. அவங்க எங்க வேலை பார்த்தாலும் தகப்பனே ஒரு உயர்வை கொடுங்கப்பா. மனதில் சந்தோஷம் எப்பொழுது நிரம்பி இருக்கட்டும் தகப்பனே. மன மகிழ்ச்சியா சகோதரனை நிரப்புங்கப்பா. அந்த மகனை மன மகிழ்ச்சியால நிரப்புங்கப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த கொடுத்த பேர குழந்தைகளையும் தகப்பனே ஆசீர்வதிங்க தகப்பனே. அந்த பிள்ளைங்கள் நீங்க வளர்ந்த மாதிரி தகப்பனே ஞானத்திலும் வளர்ச்சியிலும் வளரட்டும் தகப்பனே. அப்பா ஞானத்தால வளரட்டும் தகப்பனே. சாலமுனுக்குள்ள அதே ஞானத்தை பிள்ளைங்களுக்கு கொடுங்கப்பா. பிள்ளைங்களை சுத்தி வேலி வைங்கப்பா. அந்த குடும்பத்துக்கு எந்த நோய் வராதவாறு காத்து கொள்ளுங்கப்பா. பிள்ளைங்க எங்க சென்றாலும் உங்களுக்கு கூடவே இருங்கப்பா. உமது கரம் கூடவே இருந்து வழி நடத்திட்டு தகப்பனே. இயேசுவே கூடவே இருங்க அப்படின்னு சொன்ன மாதிரி நாங்க சொல்லுதோம் தகப்பனே. அந்த ஒரு நாள் கூட தவறாமல் ஜெபிக்க வருகிற இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிற அண்ணனுக்கு செழிப்பா இருக்கிற அந்த மகளை ஆசீர்வதிங்கப்பா. அந்த ஊழியத்தை செய்யறதுக்கு உதவி செய்தாங்களேப்பா, நீங்க ஆசீர்வதிங்கப்பா. மகனை தகப்பனே உங்க கரம் இப்பொழுது தொடட்டும் தகப்பனே. அப்பா ஆசீர்வதிங்கப்பா. உங்க சிறகுகளின் நிழலில் மூடி கொள்ளுங்கப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறவப்பா. நீங்க தான்ப்பா எங்க வாழ்வு. இயேசுதான்ப்பா எங்க வாழ்வு. இந்த குடும்பத்துக்கு இயேசுவே தலைவரா இருந்து வழி நடத்துங்கப்பா. அந்த பேர பிள்ளைங்க அது மத்த பிள்ளைங்களை விட அதிக ஞானத்தில் வளர உதவி செய்யுங்க. மத்தவங்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு வித்தியாசத்தை கொடுங்கப்பா. அந்த பிள்ளைங்க எந்த சேட்டையும் பண்ணாதவா தகப்பனே. அப்பா உமது வேதத்தை வாசித்து உமது பாதத்தில் அமர்ந்து எப்பொழுது காத்திருந்து ஜெபிக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த பிள்ளைங்களுக்கு கொடுப்பா. கிருபையா கொடுங்கப்பா. அந்த பிள்ளைங்க உமக்குள் வளர்க்கப்பட்டு தகப்பனே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோமப்பா. முற்றிலுமாக அந்த வீட்டை சுற்றிலும் வேலி அடைத்துக் கொள்வீராக தகப்பனே. உமது வேலி அந்த குடும்பத்தை விட்டு எப்பொழுது விலகாது இருக்கட்டும் தகப்பனே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோமப்பா. ஞானத்தை உணர்வு கொடுங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. சந்தோஷத்தால் நிரப்புங்கப்பா. சந்தோஷத்தால் நிரப்புங்கப்பா அந்த குடும்பத்தை. இது போல தகப்பனே நிறைய திருமண நாட்களை கொண்டாடி அவர்கள் நிறைய பேருக்கு சாட்சியாக வாழ உதவி செய்யுங்கப்பா. நீங்க உங்க கைகளை ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்கப்பா. உங்களால அன்றே நாங்க ஒன்று இல்ல தகப்பனே. நீங்க தான் தகப்பனே. நீங்க உங்க கரங்களில் அந்த குடும்பத்தை ஏந்தி கொள்ளுங்கப்பா. ஏந்தி கொள்ளுங்கப்பா. நானே தலைவன், நானே பரிகாரியா கர்த்தர் என்று சொன்ன மாதிரி அந்த குடும்பத்துக்கு எந்த நோய் வராத வர அந்த குடும்பத்தை வேலை அடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அந்த குடும்பத்தை எந்த நோயும் தொடக்கூடாதுப்பா. செல்வ செழிப்பால தகப்பனே. அப்பா அந்த குடும்பத்தை நிரப்புங்கப்பா. 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 தேவைகள் அனைத்து சந்திக்கப்படட்டும் தகப்பனே. அந்த வீட்டுல எப்பொழுது சமாதான நிலை இருக்கட்டும் தகப்பனே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. 2 பேர் தகப்பனே. ஐயாத்திர பிரதர் அவங்க மனைவி தகப்பனே அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யுங்கப்பா. இந்த ரிட்டைர்மெண்ட் பணப்பலன்கள் எல்லாம் தகப்பனே ஏற்ற விலையில் மகள் கையில் கிடைக்க உதவி செய்யுங்கப்பா. அதிகாரியின் கண்களில் தயவு கிடைக்க செய்யுங்கப்பா. பென்ஷன் சீக்கிரமாக வர தகப்பனே உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதிகாரியின் கண்களில் தயவு கிடைக்கட்டு தகப்பனே. தடைகளை எல்லாம் எடுத்து போடுங்கப்பா. அந்த பணத்தை தகப்பனே பிரயோஜனமாக அவங்க செலவழிக்க நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. எந்த சிக்கலும் வராம தகப்பனே. அந்த பணம் வீணே செலவழியாம தகப்பனே. உமது நாம மகிமைக்கென்று தகப்பனே செலவிடப்பட உதவி செய்யுங்கப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. மீண்டுமாக தகப்பனே ஐயத்திர பிரதரை நாங்கள் எல்லோருமாக அவங்க குடும்பத்தை வாழ்த்தியிருந்த தகப்பனே. இதே போல் நிறைய மனநாட்களை அவங்க காண உதவி செய்யுங்கப்பா. கூடவே இருங்கப்பா. நீங்க ஆசீர்வதிங்கப்பா. நீங்க ஆசீர்வதித்தால் நீங்க உங்க ஆசீர்வாதம் தான் தகப்பனே எங்களுக்கு வேணும். உங்க கிருபைதான் தகப்பனே எங்களுக்கு வேணும். அந்த குடும்பத்தை உங்களது ஆசீர்வாதத்துல உங்க கிருபையால் நிரப்புங்க. எப்பொழுது உங்களது கண்ணீர் பார்வையில் அந்த குடும்பத்தை வைத்துக் கொள்ளுங்கப்பா. அந்த குடும்பத்தை சுற்றிலும் எப்பொழுது உங்களது வேலி இருக்கட்டும் தகப்பனே. காத்துக்கொள்ளுங்கப்பா. வழி நடுக்கப்பா. செய்யுங்கப்பா. செழிக்க செய்யுங்கப்பா. செழிக்கட்டுப்பா. பனையை போல லீபனோனில் உள்ள பனையை போல செழித்து வளர செய்யுங்கப்பா. கேதுரு மலத்தை போல வளர செய்யுங்கப்பா அந்த குடும்பத்தை. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசு நாமத்தில் ஏறெடுத்த இந்த ஜெப குறிப்புகளை நீ ஆமேன் என்று தகப்பனை அங்கீகரித்ததற்காக நன்றி தகப்பனே. எல்லா துதிகன மகிமை எல்லாம் அது ஒருவருக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு ஜெபங்கள் எங்கள் இனிய பிதாவே. ஆமென். 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 ஸ்தோத்திரம். நேரலை ஜெப குழுவின் சார்பாக சகோதரன் பால்தாஸ் ஐயாதவர்களுக்கும் சகோதரி கோமதி ஐயாதவர்களுக்கும் இந்த திருமண நாள் வாழ்த்து தெரிந்து கொள்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ சார். தொடர்ந்து நம்ம ஜெபக்குறிப்புகளை செல்ல போகிறோம். ஜெபக்குறிப்புகள் கொடுக்கப்பட்ட நபர்கள்
குறிப்பெற்றவர் எல்லாமே நேரம் வந்திருக்காங்க. அதனால அவங்க கொடுத்துருப்பாங்க. டாக்டர் தேவதாஸ் அவர்கள் இந்த விட கூட உலகநாளுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. உலகநாளுக்காக டாக்டர் தேவதாஸ். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, கிருபையாக நீ தந்திருக்கிற நல்ல இந்த மன மகிழ்ச்சியுடைய நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு சிறு கூட்ட மக்களாக உமது பாதத்திலே நாங்கள் வந்து காத்திருக்கவும், ஆண்டவருடைய சத்தியங்களை கேட்கவும், ஆண்டவரே எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை உம்மிடத்தில் சமர்ப்பிக்கவும் தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டினீங்க. அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிற தகப்பனே, இந்த நேரத்திலும் விசேஷமாக உலக நாடுகளுக்காக நாங்கள் உம்மிடத்தில் பாரப்பட்டு நிற்கிறோம். தேவரீர் இன்றைய காலகட்டங்கள் ஆண்டவரே எங்களுடைய தேசங்களுக்கு அநேக சமாதானங்கள் தேவைப்படுகிறது தகப்பனே. தேவரீர் எங்கே பார்த்தாலும் போர் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களை நாங்கள் நடந்து வந்து கொண்டிருக்கிறோம். தேவரி தயவாய் இறங்கி ஆண்டவரே எல்லா இடங்களிலும் சமாதானம் நிலவும்படி தேவரி கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். சமாதானக்காரராகிய உம்மிடத்தில் நாங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம். தேவரி உமது சமாதானத்தை நீர் எங்களுக்கு வைத்து போயிருக்கிறீர். இதை நாங்கள் அறிந்தவர்களாக இந்த நாங்கள் சமாதானமாக வாழத்தக்கதான கிருபைகளை நீங்க தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவரி ரஷ்யா உக்ரைனுக்கு இடையில நடக்கக்கூடிய போர், ஆண்டவரே இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கு இடையில நடந்து கொண்டிருக்கக்கூடிய போர், கிட்டத்தட்ட 3 வருட காலங்களாக 2 போர்களுமே ஆண்டவரே நடந்து கொண்டிருக்கிறது. சமீப காலமாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில அதிகமான ஒரு போர் பதட்டங்கள் ஏற்பட்டு ஆண்டவரே இப்படியான ஒரு காலகட்டங்கள் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். தேவரி கிருபையாய் இறங்கும், மக்கள் மத்தியில சமாதானத்தை தாரும். ஆண்டவரே தேசத்தை ஆளக்கூடிய மக்களுக்கு தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் ஆண்டவரே தேசத்தை அழகாக நடத்தி கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்தையும் நீங்க தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எந்தெந்த இடங்களில ஆண்டவரே அந்த பிரச்சனைகள் காணப்படுகிறதோ அதற்கு ஏற்ற சொல்யூஷனை செய்வதற்கு தேவரி அவங்களுக்கு நல்ல ஞானத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உலக நாடுகளில் இந்த சமாதானமற்ற இந்த காலகட்டங்களில தேவரி உம்மை நாங்கள் நினைத்து கொண்டு ஆண்டவரே நீர் எங்களுக்காக எவ்வாறு சமாதானத்தை வைத்தீரோ அதையெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக வாழ எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவரி கிறிஸ்தவனுடைய சுவிசேஷத்தை அறியாத ஜனங்கள் மத்தியில சுவிசேஷங்கள் இன்னும் சொல்லப்பட வேண்டும் சொல்லி நாங்கள் வாஞ்சிக்கிறோம். தேவரி உலகம் எங்கும் ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்கக்கூடிய மக்களாக காணப்பட தேவரி கிருபை பாராட்டுங்க ஆண்டவர். அதே போல இயற்கையின் மூலமாக வரக்கூடிய எல்லா விதமான அச்சங்களுக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. புயல், வெள்ளம், காட்டுத்தீ, நிலச்சரிவு போன்ற இயற்கையினுடைய பேரழிவுகள் இருந்து நாடுகள் காக்கப்பட வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு வித காலகட்டங்கள்ல எல்லா விதமான இந்த இயற்கை பேரழிவுகளை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறத அறிகிறோம். தேவரே கிருபையாய் இறங்கி ஆண்டவரே இந்த மனுகுலங்களை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமாறு மன்றாடுகிறோம் தகப்பனே. இயற்கை பேரழிவுகளை ஆண்டவரே சமூக காலமாக ஆண்டவரே அமெரிக்காவில் நடந்த காட்டுத்தீ, இஸ்ரேல்ல நடந்த காட்டுத்தீ, இப்படியாக பல விதமான தேசங்கள்ல இயற்கை பேரழிவுகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தேவரீர் வீட்டிலிருந்து மக்களை காக்கப்பட தேவரை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே பரவும் சீர்கேடுகள் நிரப்படாமல் தடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லா விதமான சீர்கேடுகளும் மக்கள் மத்தியில காணப்படக்கூடிய சீர்கேடுகள் எல்லாவற்றையும் நீர் அகற்ற வேண்டுமாறு மற்றும் மன்றாடுகிறோம். மற்றும் இஸ்லாமிய மற்றும் கம்யூனிஸ்ட் நாடுகளில் ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷங்கள் வந்து செல்வதற்கான அனுகூலமான கதவுகள் திறக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. குறிப்பாக சீனா தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அநேக திருச்சபைகள் அந்த இடத்துல எழும்பத்தக்கதான கிருபைகள் நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். வடகொரிய தேசத்திற்காக நான் ஜெபிக்கிறோம் தேவரி. அந்த இடங்களிலும் ஆண்டவரையுடைய நாமம் ஆண்டவரை போட்டுப்படத்தக்கதாக மக்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபைகளை நீங்க தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். குறிப்பாக நேபாளம் தேசத்திற்காக நான் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இன்னும் அநேக ஆத்துமாக்கள் அறுவடை செய்ய வேண்டிய தேவரி அந்த தேசங்களிலும் சுவிசேஷம் சென்றடையத்தக்கதான கிருபைகளை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அதே போல உலகத்தாரால் கிறிஸ்தவர்கள் என்ற நாமம் தரிக்கப்பட்ட அனைவரும் கிறிஸ்துவுக்காக சாட்சியாக வாழ வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்தவர்களாக கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேசங்களிலும் ஆண்டவரை உமக்கு சாட்சியாக ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவரை கிருபை பாராட்டணும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படியாக சாட்சியின் மூலமாக நாங்கள் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளத்தக்கதான கிருபைகளை இங்கே தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இப்படியாக உலகத்திற்காகவும் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காகவும் ஆண்டவருடைய சுவிசேஷம் சென்றடையத்தக்கதான கிருபைகளை நீங்க தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. துதிக்க நம்ம மேல உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல தந்தையே, ஆமென். அடுத்த ஜெப குறிப்பு சகோதரன் ஜெபிப்பாங்க. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. நாட்டுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே பாரமுள்ள ஜெபத்தை கத்தர் கேட்பீராக. ஆண்டவரே கத்தாவே நடைபெறுகிற அப்பா இந்தியா மக்களிலே காணப்படுகிற ஒருமைப்பாட்டுக்கு விரோதமாய் நடைபெறுகிற காரியங்களை அறிகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒருமைப்பாட்டுக்கும் மத சார்பன்மைக்கும் இறையாண்மைக்கும் இடையூறு விளைவிக்கின்ற ஆண்டவரை எந்த சட்டங்கள் ஏற்றப்படாதபடி திருத்தப்படாதபடி அப்பா நாங்கள் பாரம் எடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதன் மூலமாக வருகிற விளைவுகளை அப்பா கத்தாவே எங்க தேசம் பாதிக்கப்படுகிறது அறிகிறோம் ஆண்டவரே. அது கத்தாவே அது உலகப்பூர கூட மாறி இருந்திருக்கும் ஆண்டவரே. கத்தாவே நீர் தலையிட்டு அதை சமாதானமா ஆக்கினீர், அதற்காய் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கத்தாவே அரசு இதை கத்தாவே கவனம் செலுத்த இப்படிப்பட்ட காரியங்களை தலையிடாதபடி கத்தர் காத்துக் கொள்வீராக. ஒருவருக்கு ஒருவர் பாதிக்கப்படாதபடி கத்தர் கத்தாவே நீ செயல்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாரம் எடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல ஆண்டவரே, பெட்ரோல் டீசல் ஆண்டவரே, சமையல் எரிவாயுகள் கத்தாவே, அத்தியாவசியமான பொருட்கள் எல்லாம் கத்தாவே கடுமையான விலை உயர்விலே அப்பா கத்தாவே காணப்படுகிறது அறிகிறோம் ஆண்டவரே. இந்த மத்திய அரசு மாநில அரசு இணைந்து அதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும்படியாய் கத்தர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் பாரம் எடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உயர் நீதிமன்றங்களும் ஆண்டவரே கத்தாவே உச்ச நீதிமன்றமும் ஆண்டவரே மற்றும் கத்தாவே மாவட்டத்தில் இருக்கின்ற மாவட்ட நீதிமன்றங்கள் மற்றும் கத்தாவே துணை நீதிமன்றங்கள் ஆண்டவரே அவைகளில் ஏற்படும் கத்தாவே செயல்பாடுகளை அப்பா கத்தாவே திருத்தப்பட்டு மக்களுக்கு சரியான முறையில சீக்கிரமாய் நேரத்திலே நீதி கிடைக்கும்படியாய் அப்பா நாங்கள் பாரம் எடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ வழக்குகள் கத்தாவே ஆண்டவரே தாமதமாய் காணப்படுகிறது அறிகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கத்தாவே சீக்கிரமாய் துரிதப்படுத்தி அதை சீக்கிரமாய் அதை நீதி விளங்க நீதி செயல்பட அப்பா கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பொதுவாக ஆண்டவரே விசேஷமாக பெண்களுக்கு எதிராக ஆண்டவரே கர்வா செயல்படுகிற காரியங்கள் அப்பா சீர்கேடுகளை அறிகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சமுதாயத்துல ஆண்டவரே அவைகள் அப்பா சீர் செய்யப்பட அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடுமையான குற்றங்களை தண்டிக்கப்பட பெண்களுக்கு ஏற்படுகிற எல்லா காரியங்களிலும் கத்தாவே நீர் கத்தாவே அப்பா நீரே செயல்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சீர்கேடுகள் எதுவும் நடைபெறாதபடி கத்தர் காத்துக் கொள்வீராக. குறிப்பாக பெண்களை கத்தாவே நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கடுமையான சட்டம் மூலமாக நீதிமன்றங்கள் அப்பா உடனே அது தீர்ப்பு கிடைக்கவும் அப்பா உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது கிடைத்த நல்ல தீர்ப்புகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் இப்படிப்பட்ட சம்பவங்கள் இனி நடைபெறாதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நம்முடைய ஜெபம் நம்ம ஜெப குழுப்புகள் எல்லாம் இணைந்து ஜெபித்த காரணத்தினால இப்பொழுது கத்தாவே நீ சமாதான பிரபுவாய் கத்தாவே அண்டை நாடு ஆகிய பாகிஸ்தானின் மீத ஒரு நல்ல ஒரு சமாதான சூழ்நிலை உருவாக்கி தந்தீரே அப்பா. அது மட்டுமல்ல ஆண்டவரே, போர் உடனே நிறுத்தப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாம் நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டு கர்த்தர் ஒரு சமாதான பிரபுவை அனுப்பி சமாதானத்தை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். அது பூர்ண சமாதானமா இருக்கு அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே தீவிரவாத தன்மைகள் முற்றிலும் ஒடுக்கப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதை தலை தூக்காதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் பாரம் எடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல ஆண்டவரே, ஆண்டவரே இரு தரத்தாருக்கும் ஆண்டவரே பிரிவினை தூண்டுகிற தீவிரவாதிகள் எல்லாம் அப்பா கட்டுப்படுத்தப்பட அப்பா அரசாங்கம் அது துரித நடவடிக்கை எடுக்க இன்னும் அந்த தீவிரவாதங்கள் எழும்பாதபடி ஆண்டவரே முற்றிலும் கட்டுப்படுத்த ஆண்டவரே நாங்கள் பாரம் எடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளிலும் திருச்சபைகளிலும் குடும்பங்களிலும் பாரம் எடுத்து ஜெபிக்க அப்பா உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க தேசம் சுட்சமாய் இருக்க அமைதியாய் வழங்க அப்பா கிருபை செய்ய எல்லா கனந்துதியும் உம சமூகத்துல ஏறடிக்கிறோம். ஏசி நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக சகோதரி எலிஸ் அவர்கள் விளையாட்டு வீரர்கள் காரியம். சோதரம் அப்பா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். இந்த அருமையான இந்த மாலை நேரத்துல நாங்கள் இப்படியாக ஒரு சிறு கூட்டமாக உண்மை நோக்கி கூப்பிட செய்த இந்த கிருபைக்காக கொடான கொடி சோத்திரம் அப்பா. எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தினாலே கூடி வருகிறீர்களோ அவர்கள் மத்தியில் வருவேன் என்று கூறியிருக்கிறீரே சுவாமி. நீர் எங்கள் மத்தியிலே வந்து இந்த எங்களுடைய ஜெப குறிப்புகள் யாவற்றுக்கும் நீர் பதில் தர போவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்திலும் நாங்கள் விளையாட்டு வீரர்களுக்காக ஜெபிக்க நாங்க இங்க கூடியிருக்கிறோம் சுவாமி. அநேக இந்த
அநேகர் இவர்களுக்காக ஜெபிக்கிற அந்த நோக்கத்தோடு வருவதில்லை சுவாமி. ஆனாலும் எங்களுடைய இந்த குழுவுல நாங்கள் விளையாட்டு வீரர்களே இந்த நேரத்துல கூட நாங்கள் நினைக்கிறோம் சுவாமி. உலகத்துல எங்கெங்கு விளையாட்டு வீரர்கள் இருக்கிறாங்களோ, என்னென்ன விளையாட்டுக்கு விளையாடுகிறார்களோ அவர்கள் எல்லோரையும் நாங்க இந்த நேரத்துல நினைக்கிறோம். எல்லா பிளேயர்களையும் நாங்க இந்த நேரத்துல நினைக்கிறோம் சுவாமி. அவங்களுக்கு உடல் மன நலத்திற்காக நாங்க ஜெபம் செய்றோம். அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல மன ஆரோக்கியத்தையும் நீங்க கொடுங்க. அவங்க அந்த விளையாட்டு வீரர்களுக்கு வேண்டிய சுகபலனை கொடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க. அதே போல சுவாமி, வாய்ப்பு கிடைக்காத அந்த விளையாட்டு வீரர்கள் மனசோர்வு அடையாமல் தொடர்ந்து முயற்சி செய்து வாய்ப்புகளை பெற்றுறதுக்காக கூட நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர் சுவாமி. நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கும் போது கழுகுகளை போல பலனடைந்து பறப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிற சுவாமி. அதே போல இந்த வாய்ப்பு கிடைக்காத இந்த விளையாட்டு வீரர்கள் மனசோர்வடையாமல் கழுகுகளை போல அவங்க செட்டை அடித்து கிளம்ப நீங்க கிருபை செய்யுங்க. அதுக்கு வேண்டிய எல்லா பலனையும் நீங்க கட்டளையிடுங்கப்பா. அந்த பிள்ளைகளை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. விளையாட்டுனால விபத்துக்கு உள்ளாகிற அந்த பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் இந்த நேரத்துல ஜெபிக்கிறோம். இதே நேரத்துல நாங்க எங்களுடைய விளையாடுகிற மற்ற பிள்ளைகளையும் கூட நாங்க இந்த நேரத்துல நினைக்கிறோம். எல்லாரையும் விபத்துக்கு உள்ளாகாமல பாதுகாத்து கொள்ளும் சுவாமி. அப்படியே ஒரு வேளை விபத்திற்கு உள்ளானாலும் அந்த பிள்ளைகளோட எதிர்காலத்தை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் கட்டளையிடுங்க. பாதுகாப்போடு அந்த பிள்ளைகள் விளையாட நீங்க கிருபை செய்யுங்க. இதுதானே சுவாமி. விபத்திற்கு உள்ளான பிள்ளைகளுக்கும் வேண்டிய எல்லா கிருபைகளும் கிடைக்க கிருபை செய்யுங்க. பணம், பதவி, பாராட்டுக்கு மட்டுமே விளையாடாமல் மனம் அப்படி விளையாடுபவர்களே மனம் திரும்ப நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒருவேளை தங்களுடைய தற்புகழ்ச்சிக்காக விளையாடுகிறவர்களாக இருந்தா அவங்களை நீர் கூட மனம் திரும்ப கிருபை செய்யும். விளையாட்டுனால உண்டாகிற பகைகள் மாறி சமாதானம் உண்டாகுது. விளையாட்டு என்றாலே ஒரு சமாதானத்துக்கு உரிய காரியம் என்று எல்லோரும் அறிந்து கொள்ளட்டும் சுவாமி. விளையாட்டு காரியங்கள் மற்ற நாடுகளோட நல்ல உறவுகளை ஏற்படுத்தட்டும். எல்லா காரியத்தையும் உங்களுடைய பாட்டுல வைக்கிறோம். பகைகள் எல்லாம் மாறி எப்பொழுதும் விளையாட்டின் மூலம் சமாதானம் மட்டுமே கிடைக்க நீங்க கிருபை செய்யுங்க. விளையாட்டு வீரர்கள் யாவரையும் மறுபடியும் உங்களுடைய பாட்டுல வைத்து துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தி எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். அடுத்த ஜெபப்பு நம்முடைய ஜெபங்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். இதை ஏற்கனவே சகோதரி மாலதி முத்துராஜர்கள் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த அநேக நாட்கள் கழித்து நம்ம மத்தியில் வந்திருக்கிற சகோதரி ஹேமாராஜ் அவர்கள் ஜெபித்தால் நலமாய்க்கும் கருதுகிறேன். மாலதி முத்துராஜர்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே கூட இந்த ஜெபத்தை சகோதரி மல்லிகா தேவஸ் கொடுக்கப்பட்டது. சகோதரி ஹேமாராஜ் அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆவியான தேவனே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி இயேசுப்பா. இப்பொழுதும் தேவி மாட்டின் சகோதரிக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்கள் தகப்பனை குடும்ப சூழ்நிலையின் காரணமாக ஹைதராபாத் செல்ல வேண்டும். அங்கு தகப்பனே தன்னுடைய சகோதரனுடைய மனைவி இறந்தது நிமித்தமாய் அந்த 6 வயது பிள்ளையின் காரியங்களை பொறுப்பெடுக்க வேண்டும். தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஸ்கூல்ல நல்ல இடம் கிடைக்க வேண்டும், தங்குவதற்கு வீடு கிடைக்க வேண்டும் என்று ஜெப குறிப்புகளை ஆண்டவரே அவர்கள் அனுப்பி இருக்கிறார்கள். இந்த ஜெப குறிப்புகளுக்காக உடைய சமூகத்திற்கு ஆண்டவரே நாங்கள் கடந்து வருகிறோம். என் தேவனாகிய கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த வேளையில் ஒரு மாற்றம் உண்டாகும்படியாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ல அவர்கள் எதிர்பார்க்கிற ஸ்கூல்ல ஆண்டவரை இவர்களுக்கு என்று ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொடுக்கும்படியாக அப்பாவுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. அந்த ஹைதராபாத் சிட்டியில ஆண்டவரை அவர்கள் எந்த இடத்துல பிள்ளைகளுடைய ஸ்கூலுக்கு அருகாமையிலே ஆண்டவரை அல்லது ஒரு பிளேஸ்ல ஆண்டவரை இடம் கிடைக்கும், வீடு கிடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை விருப்பங்களையும் வாஞ்சைகளையும் நிறைவேற்றுகிற தேவன் நீர் அல்லவா. உம்முடைய பிள்ளைகளின் கண்ணீருக்கு மேல கண்ணீர் உண்டாகாதபடிக்கு தகப்பனே சகல முகங்களின் கண்ணீரை துடைத்து போடுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த காரியத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ நீதி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தாமே பிள்ளைகள் படிப்பதற்கு ஏற்ற இடத்தை ஆயத்தம் பண்ணி ஆண்டவரை பிள்ளைகள் படிப்பை தொடரவும் நல்ல வீடு கட்டி குடியிருந்து தகப்பனே அங்கிருந்து எங்களுடைய ஆன்லைன் பிரேயர்ல அவங்க அட்டன் பண்ணவும் ஆண்டவரை ஐயா சாட்சியாய் ஜீவிக்கவும் என் தேவன் கிருபை தருவதற்காய் ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம். பிரதர் மார்ட்டினை ஆசீர்வதிங்கப்பா. உடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. குடும்பமாய் உடைய பிள்ளைகள் உமக்கென்று சாட்சிகளாய் காணப்பட கர்த்தருடைய கிருபையின் கரம் ஆண்டவரே அவர்களை தாங்கி வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. அது மாத்திரமல்ல தகப்பனே, ஆண்டவரே இயேசப்பா, பள்ளி படிப்பை முடித்து ஆண்டவரே மேற்படிப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே என் தேவனாகிய அவர்களுடைய விருப்பத்தின்படி ஆண்டவரே எந்த கோர்ஸ் அவர்கள் படித்தால் அதில் அவர்கள் உயர்வு பெற முடியுமோ ஆண்டவரே, மனிதனுடைய அவர்களுடைய எண்ணத்தின்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் தாமே ஆண்டவரே பிள்ளைகளுடைய விருப்பங்களின் படி நல்ல இடத்தை அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி கொடுக்கும்படியா ஆண்டவரே நல்ல சீட்ஸ் அவர்களுக்கு கிடைக்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். என்ன குரூப் எடுக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு தரிசனத்தின் மூலமாகவோ ஆலோசகர் மூலமாகவோ அவர்களுக்கு நீர் வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அதுல அவங்க எக்ஸலாக நீங்க உதவி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை மேற்படிப்பு படிக்க முடியாதபடிக்கு எந்த தடைகளும் உண்டாகாதபடி கர்த்தருடைய கரம் அவர்களுக்காக வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமான அல்ல ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்தை கேட்டு தகப்பனே ஆண்டவரே சிஸ்டர் ஞான உஷா அவர்களுடைய மாமனாருக்கு நீங்க கொடுத்த நல்ல சுகத்திற்காய் நன்றி 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 ஏசப்பா. நீங்க தானே தகப்பனே ஆண்டவரே அந்த வியாதி படுக்கையை மாற்றி போட்டு சுகம் அடைந்து தகப்பனே வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வர கிருபை தந்தீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் தகப்பனே வயோதிபக நிலைமையில் இருக்கிற அவருடைய அன்பு தகப்பனாருக்காக உடைய சமூகத்துல வருகிறோம். என் தேவனாகிய கர்த்தர் தாமே மனைவியை இழந்து தனித்து இருக்கிற அந்த வேளையிலும் கூட ஆண்டவரே அவர்களுக்கு ஏற்ற ஆறுதலை கொடுத்து காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வலதுகரம் இவருடைய வாழ்க்கையில பயங்கரமான காரியங்களை செய்யும்படியாக ஆண்டவரே எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டு ஆண்டவரே அவர்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக பலத்தோடு ஆண்டவரை ஜீவித்திருக்கிற நாளெல்லாம் உமக்கு சாட்சிகளாய் காணப்பட கர்த்த கிருபை தருவதற்காய் நன்றி நன்றி நன்றி. மீண்டுமாக தேவி மாட்டேன் அவர்களை கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பிள்ளைகளுக்கு ஆண்டவரை அவர்கள் கேட்டுக்கொண்டபடி தகப்பனே இசப்பா நல்ல ஸ்கூல்ல இடம் கிடைக்கவும் தங்குவதற்கு நல்ல வீடு கிடைக்கவும் ஆண்டவரே அவர்கள் பிள்ளைகளுடைய படிப்பு நல்ல சூழ்நிலையில் தொடரப்படவும் என் தேவன் கிருபை தருவதற்காய் என் தேவனாகிய கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்தி இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறோம். வரும் நாட்கள்ல சாட்சியை கேட்க போவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்து எனும் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். சாட்சி நேரம். சாட்சி இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி கரங்களை உயர்த்தலாம். சாட்சியை நாங்கள் ஒளிபரப்புவோம். சகோதரி மாநில முத்துராஜ் அவர்கள் கரம் வைத்தார்கள். அவர்கள் இந்த வேலை கூட சாட்சி சொல்வார்கள். ஸ்தோத்திரம். நாங்க என்னோட 2வது மருமகன் சாமிக்காக நாங்க ரிசல்ட் வந்ததுல இருந்து கட் ஆஃப் 188 தான் வந்ததுனால பிள்ளையும் ரொம்ப கலங்கி போயிருந்தா குழம்பிக்கிட்டே இருந்தோம். இன்னைக்கு காலையில அண்ணாட்ட சொன்னேன், இந்த மாதிரி அவனுக்கு படிப்புக்காக ஜோம் பண்ணிக்கோங்க நீங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ நாங்க அண்ணா யூனிவர்சிட்டி கீழே உள்ள காலேஜுகளை பார்க்கும் பொழுது பார்த்தா அவங்க ஒரு ஃபீஸ் போட்டிருக்காங்க. கவர்மெண்ட் கோட்டால ஒரு ஃபீஸ் வருமா, ஆனா அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீஸ் கண்டிப்பா செலுத்தியே ஆகணுமா. அப்படிங்கும்போது நிறைய பணம் செலவழிக்கணும். அது என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணேன். செல்லம் நம்ம படிக்கலாம், என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன பண்ணணுமா, என்ன செய்யன்னு கேட்டேன். உடனே அவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கணும்னு ஆசையோட பிள்ளை இருந்தான். இப்போ அது கொஞ்சம் மாத்தி அந்த வேற லைன்ல போயிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் சைட்ல தனியா படிச்சுக்கிட்டேன். இந்த படிப்புக்கும் வேலைக்கும் தான் சம்மந்தம் இல்லையத்த, அப்படி அண்ணா அப்படி போயிருக்கான், அப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு தெளிவை கொஞ்சம் கொடுத்துருக்காங்க அவனுக்குள்ள. இல்ல மனசு தெளிவை கொடுத்துருக்கான். அண்ணாட்ட அந்த காரியத்தை நான் சொன்ன உடனே ஆண்டவர் இந்த காரியங்கள்ல நாங்களும் ஜெபிச்சோம். அவன் அம்மாவும் நானும் சேர்ந்து கொஞ்சம் பார் எடுத்து ஜெபிச்சோம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்காரு. அண்ணாட்ட நான் பேசினதையே அதை காது கொடுத்து ஆண்டவர் கேட்டிருக்காரு. கொஞ்சம் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் படிப்பு முழுவதையும் பொறுப்படுத்துக்கிறோம். படிப்பு ஒரு மாற்றம். அப்போ அவனுக்குள்ள ஒரு தெளிவை கொடுத்துருக்காரு. ஆலோசகர் சொன்னமே நம்ம ஜபத்துல கேட்ட மாதிரி 2 ஆலோசகரை அவங்க எங்க பையனோட ஃப்ரெண்ட் அங்க சென்னையில இன்ஜினியர் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கான். அவன்கிட்டையும் சில ஐடியா கேட்டோன்னா அவனும் கொடுத்தான். காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டு அவனோட பேசுறாரு. மாற்றங்கள் அண்ணாட்ட பேசினதுக்கு அப்புறம் இந்த மாற்றத்தை ஆண்டு கொடுத்திருக்காரு. அவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல தான் நிக்கணும்னு அப்படியே நின்றுட்டே இருந்தான்.
மனசு ரொம்ப முகம்லாம் வாடிச்சு, வேற கோர்ஸ் எல்லாம் போக கூடாதுன்னு. இன்னைக்கு ஒரு தெளிவு அவனுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. அண்ணாட்ட பேசுனதுக்கு அப்புறம் இது கிடைச்சது. தேவன் நாம மகிமைப்படுத்து. அதனால இந்த சாட்சியை இந்த சபையில நான் சொல்லுவேன், நம்ம குழுல நான் சொல்லுவேன். ஆண்டு இது ஆசிரியப்பா மேல அவன் படிப்பு முழுவதும் ஆண்டு பொறுப்பெடுத்துக் கொள்ளணும். அவன் என்ன படிக்க சித்தமோ அது ஆண்டு அவனுக்கு வாசலுக்கு திறந்து கொடுக்கணும். அதுக்காக எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த சாட்சி ஆண்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். வேற ஏதாவது சாட்சி இருக்காங்களா? சாட்சி சொல்லக்கூடிய இருக்காங்களா? எல்லா பட்சத்திலே சகோதரி சாட்சிக்காக சகோதரி மனதாஜ் அவர்கள் சொத்து ஜெயிப்பாங்க. ஸ்தோத்திரம் அப்பா, நன்றியோடுமை துதிக்கிறோம். அருமையான மகள் மூலமாக ஒரு நல்ல சாட்சி, உயிருள்ள சாட்சி நீர் எங்களுக்கு அந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அருமையான சாமுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டே இருந்தோம். அவனுக்கு உமக்கு சித்தமான மார்க்ஸை பிள்ளைக்கு பெற்றுக்கொள்ள முடியாத கிருபை செய்தி ஆண்டவரே. அவன் அண்ணா யூனிவர்சிட்டியில அவன் விருப்பப்பட்ட அந்த பாடத்தை அவன் ஒருவேளை எடுப்பதற்குரிய ஏதுகோல் இல்லாமல் அந்த காரியங்கள் மாறி போகும் பொழுது கர்த்தர் அவனுடைய இருதயத்தை ஆண்டவரே பார்த்து, ஆண்டவரே அவன் தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கும்படியான ஒரு கிருபை நீ கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. அவன் மனப்பூர்வமாக கர்த்தர் கொடுத்த அந்த காரியங்களை ஏற்றுக்கொண்ட கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவன் மனம் இன்னுமாக தெளிவடைந்து அவன் படிக்க போகிற பாடத்தை முழு மனதோடு கூட ஆவலோடு கூட படித்து, கர்த்தர் எனக்காக திறந்து வைத்த இந்த பாதையிலே கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார், இதுவே அவருடைய சித்தமாய் இருந்தபடினாலே இதிலே நான் அவரோடு கூட சேர்ந்து ஒத்துழைப்பேன் என்று சொல்லி மகன் முழுவதுமாக தன்னை கர்த்தரோடு கூட இணைத்துக் கொள்ள நீ கிருபை செய்யணும். பெரியவருடைய ஆலோசனை கேட்ட அந்த அருமையான பிள்ளைக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திரும்பவுமாக அன்றைய நல்ல காரியங்களை நாங்கள் அவன் மூலமாக அவன் சம்பந்தமாக நாங்கள் கேள்விப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். படிப்பை இன்னும் மென்மேலும் நீர் ஆசீர்வதித்து எல்லாருடைய மனது குளிரும்படியாக நீர் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்படியே நீர் செய்ய போயிரு கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய காலத்திலே ஆண்டவரே அவன் என்னையும் அவனுடைய படிப்பு காரியங்களையும் எல்லாவற்றையும் ஒப்படைக்கும். நீங்க முழு பொறுப்பையும் நீங்க எடுத்துக்கொண்டு பிள்ளையின் எதிர்காலத்தை ஆண்டவர் நீர் அழகாக வணைந்து கொடுக்கும்படியாக சமூகத்திலே அவனை தாழ்த்தி தருகிறோம். துதி கனம் மகிமை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். சரி, இப்போ நம்ம அடுத்ததாக முடிவு ஜெபத்தை சகோதரி மல்லிகா தேவஸ் அவர்கள் எடுப்பார்கள். மல்லிகா தேவஸ் அவர்கள் முடிவு ஜெபத்தை எடுப்பார்கள். அதுக்கு முன்பதாக ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிடுறேன். அடுத்த வாரம், அடுத்த ஜெப நாள், அதாவது வியாழக்கிழமை, நாளை கழித்து வியாழக்கிழமை சகோதரன் தேவதாஸ் அவர்கள் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் ஆவியானவர், கிறிஸ்துவின் தங்கின ஆவியானவர்களே, கிறிஸ்துவின் ஆவியானவர் என்ற தலைப்பில் நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். வாங்க பங்கு பெறுங்கள். நம்ம அன்னமாக இணைந்து நாம் கற்றை துதிப்போம், சொத்தரிப்போம். இந்த வேளை கூட நம்ம அதுக்கு ஆயத்தமாவோம். அடுத்ததாக முடிவு ஜெபம். முடிவு ஜெபத்தை சகோதரி மல்லிகா தேவதாஸ் அவர்கள் எழுப்பார்கள். எங்களை மிகவும் நேசித்து வழிநடத்துகிற ஜீவனுள்ள தகப்பனே, இந்த அருமையான நாளிலும் அப்பா கிறிஸ்துவில் தங்குகிற உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்ற தலைப்பின் கீழே சிந்திக்கும்படியாய் கத்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. ஆவியானவர் தாமே தகப்பனே, எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நீ உயிர்ப்பிக்கிற கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்நாளிலும் தகப்பனே அப்பா இணைந்தவர்கள் இணைய முடியாதவர்களுக்காக உடைய சமூகத்திலே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே தடையில நீக்கி போட்டு வந்து இணைய கர்த்த நீங்க கிருபை பாராட்டுங்க. இந்த நாளில் வந்த ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் தகப்பனே அப்பா, நாங்கள் ஜெபித்த ஜெபங்கள் கேட்கப்பட்டதற்காக உடைய சமூகத்திலே நாங்கள் நன்றி செலுத்தி உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம் அப்பா. இன்னுமாக எங்களுடைய ஜெப பங்காளர் குடும்பங்களுக்காக, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே கர்த்தர் நீர் வேலையெடுத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே உங்களுடைய தேவைகளை கர்த்தர் நீங்க சந்திங்க, கையின் பிரயாசத்தை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. உங்களுடைய குடும்ப பராமரிப்பு, பாதுகாவல் எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் வழிநடத்தும்படியாக கூட ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னுமாக இந்த நாள்ல ஜெப ஊழியம் தடையின்றி நடைபெற்ற கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த ஊழியம் இன்னும் விருத்தியடைய கர்த்தருடைய ஆவியானவர் நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களை வெறுமையாக்கி உடைய கரத்திலே நாங்கள் தரைமட்ட தாழ்த்தி தருகிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் மீண்டுமாக கூடி வருகிற வரைக்கும் உம்முடைய மாறாத கிருபையும் உம்முடைய விலகாத பிரசனமும் எங்கள் ஒருவருடன் காத்துக்கொள்ளும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம்.
ஒரு சாட்சியை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். அதுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா இந்த சாட்சி என்னன்னாக்கா, நேற்று தினத்திலே நேற்று முந்தைய தினத்திலே வந்து ஒரு மரம் விழுந்தது நிமித்தமாக அந்த இன்டர்நெட் கட் ஆயிடுச்சு. இன்டர்நெட் ஒரு ஒயர் வந்து கட் ஆயிடுச்சு. இன்டர்நெட் இல்லாம நம்ம வந்து இந்த ஊழியம் நடத்தவே மிகவும் கடினம். ஆனா கூட எப்படியாவது அந்த டேட்டா கார்டு வச்சு பண்ணலாம் சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணேன். அதனாலதான் நம்ம இப்போ கூட இந்த நுழைவுபடியான அந்த லிங்க் கூட மாற்றி அமைத்து கொடுத்தேன்னு சொன்னா நெட் இல்லாம அது பண்ண முடியாது. அதனால எப்படியாவது இந்த டேட்டா கார்டு பண்ணான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். மகத்தான கிருபையால நாங்க எவ்வளவோ ஜெபம் பண்ணோம். நாங்க போராடி பார்த்தோம். அந்த ஜியோல மட்டும் ரொம்ப கஷ்டப்படணும். அவங்க ஈஸியா வந்துட மாட்டாங்க. டைம் மாற்றி நாங்கள் 5 மணிக்கு வராங்க, 6, 7, 8, 9க்கு நைட்டு முழுக்க அப்படி வரவே இல்லை. கடைசியில் அவங்க வந்து நைட் மத்தியானம் 12 மணிக்குள்ள பண்ணி கொடுத்துருவோம் சொல்லி ப்ராமிஸ் பண்ணாங்க. அந்தபடியாகவே நேற்று இந்த மத்தியானம் 11 மணிக்கு ஆரம்பித்து 12 மணிக்கெல்லாம் அவர்கள் வேலையை முடித்து விட்டார்கள். ஸ்தோத்திரம். இவ்விதமாக கர்த்தர் இந்த ஊழியத்திற்குமாக, இந்த ஊழியத்திற்கு தேவையான இன்டர்நெட் அது மாறி போகாதபடியாக கர்த்தர் துணை செய்தார். நாம் யாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். விதமாக இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிற தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஜெபம் பண்ணும். கிருபை தேவனே, ஆண்டவர் மகாபெரியவர், அதிசயமானவர், வல்லவர். அப்பா, இந்த வேலை கூட ஆண்டவரே, இந்த இன்டர்நெட் இல்லாமல் இந்த ஊழியம் நடத்துவது மிகவும் கடினப்பா. அதுக்காக நேற்று இந்த இன்டர்நெட் கட் ஆனவுடன் ரொம்ப வருத்தப்பட்டோம். எப்படியாவது கனெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டோம். ஆண்டவரே, நாங்கள் அதுக்காக அது இல்லாமலும் இருக்கிற ஆயத்தமானோம். ஆனால் ஆண்டவரே, கர்த்தர் கிருபை நிமித்தமாக இந்த நாளிலே இன்டர்நெட்டை திரும்ப கொடுத்து நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே, நான் இந்த ஊழியத்துக்கு எந்த தடையில்லாமல் புக கற்றுக்கிறார். இயேசு ஆண்டவர் கிடைப்பதாவே. ஆமென். சரி, அடுத்தபடியாக இந்த வேலை கூட கர்த்தருடைய ஜெபத்தை எழுப்போம். பரமண்டலத்தின் எங்கள் பிதாவே, நாமம் சுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, பிரசித்தம் செய்யப்படுவது போல பூனை செய்யப்படுவதாக. எங்களுக்கு தாரும் மணியும் சோழர்கள் பேசப்படாமல் தீமை சேர்த்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் கூடவில்லை. ஆமென். நம்முடைய கர்த்தருடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றுமாக நம்ம கூட இருப்பதாக. ஆமென். மேரி சாம்சன் அவர்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். அந்த யாருக்கும் நன்றி. யாரையும் ஆச்சரியப்படாக தொடர்ந்து நீங்கள் பங்கு பெறுங்கள். விசேஷமாக வரப்போகிறதான வியாழக்கிழமை ஒரு கால ஜெபிக்க போகிறோம். வந்து பங்கு பெறுங்கள். நீங்க யாருக்கும் நன்றி செலுத்த விசேஷமாக வேலை செய்து கொண்ட மகள் மல்லிகா தேவசர்களையும் நாமத்தில் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதிப்பாராக. Praise Lord, brother. Praise Lord, sister. Thank you very much. Okay. Emma sister. Emma sister. போயிட்டாங்களோ? She has left. Okay, no problem. Sir. சார் இருக்காங்க. முடிஞ்சிச்சு இல்ல? மியூசிக் போடணும். இல்ல மியூசிக் போடுங்க. அந்த வசதி இல்லை இப்போ. இந்த லைன்ல முடியாது. அப்படியா? ஆமா, அதுக்காக நான் போடல. போடலாம், போட்டாலும் வந்து ரெக்கார்ட் பண்ணது பாப்போம். போட்டு பாக்கணும்.
அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் களைந்தே தம் விண்ணவர் சாயல்